ஹலோ கைஸ், 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களில் வாழ்ந்த மக்களுக்கு அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிற விஷயமே தெரியாம தான் இருந்தது. அதாவது சரியா 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலக வரைபடத்தில் கூட அமெரிக்காவுடைய நிலப்பரப்பு இல்லாம இருந்தது. அப்பதான் இத்தாலி நாட்டை சேர்ந்த கொலம்பஸ் ஆசிய கண்டத்தில் உள்ள இந்தியா பகுதிக்கு போவதாக சொல்லி சில மக்களை கப்பல்ல ஏத்திக்கிட்டு கடல் வழியா பயணம் செஞ்சாரு. பல மாதம் கடற்பயணத்திற்கு பிறகு ஒரு நிலப்பரப்புக்கு கொலம்பஸ் வந்து தரையிறங்கினாரு. அங்க தங்கி இருந்த கொஞ்ச நாளிலேயே கொலம்பஸுக்கு தான் வந்திருக்கிறது இந்தியா கிடையாதுன்னு தெரிய வந்தது. இப்படி கொலம்பஸும் அவர் கூட வந்த சிலரும் அந்த நிலப்பரப்புக்கு போன பொழுது அங்க ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லப்படுற பழங்குடி இன மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ரெட் இண்டியன்ஸ் தான் அமெரிக்காவில் காலம் காலமா வாழ்ந்துகிட்டு வந்த பூர்வக்குடி மக்கள். அந்த காலத்துல அமெரிக்கா நிலப்பரப்புல நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்லப்படுற பல பூர்வக்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வெறும் அமெரிக்கால மட்டும் இல்ல, இவங்க கனடா மற்றும் லாட்டின் அமெரிக்கா போன்ற பல இடங்கள்ல ஐரோப்பிய காலனித்துவத்திற்கும் முன்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த நிலங்கள்ல வாழ்ந்து வந்தாங்க. ஐரோப்பியர்கள் எப்படி அமெரிக்காவை பிடிச்சாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்லப்படும் இந்த பூர்வக்குடி மக்கள் என்ன ஆனாங்க, இன்னைக்கு அமெரிக்காவில் வாழக்கூடிய வெள்ளைக்காரர்கள் உண்மையிலேயே யாரு, இவங்க எங்க இருந்து வந்தாங்க, ஒரு காலத்துல மிகப்பெரிய காடாக இருந்த அமெரிக்கா எப்படி சுதந்திரம் பெற்றது போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம். வாங்க. இந்த வீடியோ கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அமெரிக்கா எப்படி விடுதலை பெற்றதுன்னு சொல்ல போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 1492ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் நிதி உதவியுடன் கொலம்பஸ் அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கண்டுபிடிச்சாரு. அவரு முதல்ல கால் வச்சது இன்றைய பஹாமாஸ் தீவு தான். அங்க வாழ்ந்த அரவாக் பழங்குடியினரை அவர் பார்த்தாரு. அந்த பழங்குடியினர் ரொம்ப அமைதியானவங்க. அவங்க கிட்ட இருந்த பொருட்களை கொலம்பஸின் குழுவினரிடம் பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா கொலம்பஸின் கண்ணுக்கு தெரிஞ்சது அவங்க கழுத்துல இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் மட்டும்தான். ஸ்பெயின் நாட்டு அரசர் ஃபெர்டினாண்ட் மற்றும் ராணி இசபெல்லாக்கு தங்கம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அங்குள்ள மக்களை கொலம்பஸ் அடிமைப்படுத்த நினைச்சாரு. அமெரிக்காவில் தங்கம் மற்றும் வெள்ளி சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது போர்ச்சுகல் நாட்டு மன்னர் கிங் ஜான் டூவுக்கு கொலம்பஸ் மூலம் தெரிய வந்தது. அதே சமயம் கொலம்பஸ் சொன்ன தகவலை எல்லாம் கேட்டு ஸ்பெயின் மன்னர் இதை தங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தாரு. கொலம்பஸ் சொன்ன இந்த விஷயம்னால போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில புது பிரச்சனை உருவானது. இதன் காரணமா 1494 போப் அலெக்சாண்டர் 6 சென்ற ஸ்பெயின், நாங்க கண்டுபிடிச்ச இந்த நிலங்கள் எங்களுக்கே சொந்தம்னு ட்ரீட்டி ஆஃப் டார்டெசிலாஸ் ஒப்பந்தத்தை போட்டது. இதனால மற்ற நாடுகள் உள்ள நுழைய முடியாம ஸ்பெயின் தடுத்தது. மற்றும் இந்த ஒப்பந்தத்தின்படி சவுத் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி போர்ச்சுகலுக்கு சென்றது. அதுதான் இன்றைய பிரேசில். அதே சமயம் அமெரிக்காவின் பெரும் பகுதியை ஸ்பானிஷ் எம்பையர் தான் ஆட்சி செஞ்சது. சுமார் 7 கப்பல்கள்ல 1500 பேரை ஏத்திக்கிட்டு அமெரிக்காவை நோக்கி ஸ்பெயின் பயணம் செஞ்சது. இதுல மாலுமிகள், விவசாயிகள், மத குருமார்கள், போர் வீரர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்கள்னு ஒரு மிகப்பெரிய படையை அமெரிக்காவுக்கு அனுப்பியது. அங்க அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதி வழியாகத்தான் உள்ள நுழைஞ்சாங்க. இன்று நாம் அழைக்கும் கரீபியன் ஐலாண்ட்ஸ், மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் தான் முதல்ல கால் பதிச்சாங்க. அவங்க அங்கேயே தங்கி ஒரு ஊரை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்தாங்க. கொலம்பஸுக்கு பிறகு ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பரிமாற்றம் நடந்தது. இதை தான் வரலாற்று ஆசிரியர்கள் தி கொலம்பியன் எக்ஸ்சேஞ்சுன்னு கூப்பிடுறாங்க. அமெரிக்காவிலிருந்து உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகாய், மக்காச்சோளம் மற்றும் கோகோ போன்ற பொருட்கள் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதே போல ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவுக்கு குதிரைகள், மாடுகள், பன்றிகள் மற்றும் கோதுமை ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸ்பெயின் அரசு உள்ள நுழைஞ்சதும் அவங்களுடைய வீரர்களுக்கு அமெரிக்க நிலங்களை பரிசாக கொடுத்தது. கான்க்விஸ்டேடர்ஸ்னு அழைக்கப்படும் ஸ்பெயின் வீரர்கள் அவங்க கிட்ட இருந்த அதிநவீன ஆயுதங்களை வச்சு அங்க இருந்த பூர்வக்குடி மக்களை அடக்கினாங்க. அந்த நிலத்துல வாழும் பூர்வக்குடி மக்கள் அந்த வீரர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்னு சட்டம் போட்டாங்க. மேலும் அந்த பூர்வக்குடி மக்களை விவசாயம் செய்யவும் தங்கம் தோண்டி எடுக்கவும் கட்டாயப்படுத்தினாங்க. ஸ்பெயின் ஒரே நாள்ல எல்லா இடத்துக்கும் போகல. முதல்ல இஸ்பானியோலாங்கிற தீவுல தங்களுடைய தளத்தை அமைச்சாங்க. அங்க இருந்து கியூபா தீவை கைப்பற்றினாங்க. கியூபாவை ஒரு தலைமையிடமா வச்சுக்கிட்டு அங்க இருந்து தென் அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் உள்பகுதிக்குள் அவங்களுடைய படைகளை அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றினாங்க. இதுதான் ஐரோப்பியர்கள் அமெரிக்கா மண்ணில் செய்த முதல் பாவம். அமெரிக்காவில் தங்கம் மற்றும் வெள்ளி சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளும் அமெரிக்காவை பங்கு போட தொடங்கினாங்க.
1500களின் இடைப்பகுதியில அமெரிக்கா பக்கம் பிரான்சின் கவனம் திரும்பியது. பிரான்ஸ் நாடு ஸ்பெயினை போல தங்கத்தை மட்டும் தேடாம மீன்பிடி தொழில் மற்றும் தோல் வியாபாரத்திலையும் அதிக கவனம் செலுத்தினாங்க. அவங்க ஸ்பெயின் நாட்டை போல உள்ளூர் மக்களிடம் சண்டை போடாம அவங்களுடன் வணிக ரீதியான ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிட்டு தான் அமெரிக்காக்குள்ள நுழைஞ்சாங்க. இவங்க அமெரிக்காவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதி வழியாகத்தான் முதல்ல உள்ள நுழைஞ்சாங்க. குறிப்பா இன்றைய கனடா நாட்டின் கியூபெக் மற்றும் மிசிசிப்பி ஆற்றின் கரையோரங்கள்ல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. இவங்களை தொடர்ந்து 1600களில் பிரிட்டன் அமெரிக்காவை நோக்கி வர தொடங்கியது. அவங்க ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் பிரான்ஸ் போன்ற மற்ற நாடுகளை விட மிக தாமதமாக அமெரிக்காக்குள்ள வந்தாலும் அவங்க ஒரு வித்தியாசமான திட்டத்தோட வந்தாங்க. பிரிட்டன் வெறும் வணிகத்திற்காக மட்டும் அங்க வரல, அவங்க அங்கேயே நிரந்தரமா தங்கி வாழ்வதற்கு தனது மக்களை கப்பலில் கூட்டிக்கிட்டு வந்தாங்க. இவங்க அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை வழியா அமெரிக்காக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்படி நுழைஞ்ச பிரிட்டன் 1607ஆம் ஆண்டு ஜேம்ஸ் டவுனுங்கிற இடத்துல அவங்களுடைய முதல் குடியிருப்பையும் கோட்டையும் அமைச்சாங்க. இதுதான் பிரிட்டன் அமெரிக்காவுல மிக வலுவா கால் பதிக்க ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது. அமெரிக்கா வந்ததும் ஆங்கிலேயர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பா புகையிலை சாகுபடி அவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தந்தது. இப்படியே அடுத்து 100 ஆண்டுகளுக்கு ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் அமெரிக்காவை காலனி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. இத புரியுற மாதிரி சொல்லணும்னா மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா மற்றும் சவுத் அமெரிக்காவின் பெரு மற்றும் சிலி, நார்த் அமெரிக்காவின் இன்றைய புளோரிடா மற்றும் கலிபோர்னியா பகுதிகள் ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் இருந்தது. போர்ச்சுகல் இன்றைய பிரேசில் நாட்டை கைப்பற்றியது. பிரான்ஸ் வடக்கே உள்ள இன்றைய கனடாவின் கியூபெக் பகுதி மற்றும் அமெரிக்காவின் மைய பகுதியான லூசியானாவை கைப்பற்றினாங்க. இவங்க பெரும்பாலும் மிசிசிப்பி நதிக்கரையை சுற்றி ஆதிக்கம் செலுத்தினாங்க. நெதர்லாண்ட்ஸ் இன்றைய நியூயார்க் சிட்டியை கைப்பற்றினாங்க. பிரிட்டன் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில உள்ள புகழ்பெற்ற 13 காலனிகளான கனெக்டிகட், டெலாவேர், ஜார்ஜியா, மேரிலாந்து, மசாச்சூசெட்ஸ், நியூ ஹாம்ஷயர், நியூ ஜெர்சி, நியூயார்க், நார்த் கேரோலினா, பென்சில்வேனியா, ரோட் ஐலாண்ட், சவுத் கேரோலினா, வெர்ஜினியாவை கைப்பற்றினாங்க. இதுதான் பிற்காலத்தில் அமெரிக்கா சுதந்திர போருக்கு வழிவகுத்தது. இப்படி ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து மக்கள் அமெரிக்காவுக்கு குடியேறியது மட்டுமில்லாம அங்க ஏற்கனவே வாழ்ந்து வந்த ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லப்படுற பூர்வக்குடி மக்கள் மீது போர் தொடுத்து அவங்கள அடிமைப்படுத்தி பல பேரை கொன்றாங்க. இப்படி ஐரோப்பியர்களுடைய அதிகாரம் அமெரிக்காவில் அதிகமாகிக்கிட்டே போக கிட்டத்தட்ட 80%க்கும் மேற்பட்ட நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்லப்படும் அமெரிக்க பூர்வக்குடி மக்கள் கொல்லப்பட்டாங்க. மீதம் இருந்த 20% அமெரிக்க பூர்வக்குடி மக்களும் ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த ஸ்மால் பாக்ஸ் போன்ற நோய்கள்னால பாதிக்கப்பட்டாங்க. பழங்குடியின மக்கள் அழிந்ததால விவசாயம் செய்ய தங்கம் தோண்ட ஆட்கள் தேவைப்பட்டாங்க. இதற்காக ஆப்பிரிக்காவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கடத்தப்பட்டு அமெரிக்காவிற்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டாங்க. இதுதான் உலக வரலாற்றுல அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் தொடங்க காரணமாக அமைஞ்சது. 1600களில் அமெரிக்காவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் அவங்கள ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஸ்பானிஷ்னு தான் அழைச்சாங்க. ஆனா சுமார் 150 ஆண்டுகள்ல இது எல்லாமே மாறியது. 1700களில் வாழ்ந்த பலர் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்தாங்க. இவங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒரு வெளிநாடு போல தான் இருந்தது. இதனால அவங்க வாழ்ந்த மண்ணையே அவங்க சொந்த நாடாக கருத தொடங்கினாங்க. ஐரோப்பாவில் பிறப்பை பொறுத்தே மரியாதை இருந்தது. உதாரணத்துக்கு மன்னர் பரம்பரை, லேண்ட்லார்ட்ஸ்னு. ஆனா அமெரிக்காவில காடுகளை அழிச்சு விவசாயம் செஞ்சு கடினமான சூழலில் யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கே மரியாதை கிடைச்சது. அதுவும் இல்லாம அமெரிக்காவில ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்லாம ஜெர்மனியர்கள், டச்சுக்காரர்கள், ஐரிஷ்னு பலரும் குடியேறினாங்க. இவங்க ஒருவருக்கொருவர் திருமணம் செஞ்சு பழகிய போது ஒரு பொதுவான கலாச்சாரம் உருவானது. இதுவே அமெரிக்கன்ஸ்னு அடையாளம் பெற்றது. அதே போல ஆரம்பத்துல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கட்டுப்பாட்டுல இருந்தாலும் உள்ளூர் நிர்வாகத்துல அமெரிக்கா குடியேறிகள் தான் அதிக அதிகாரம் பெற்றிருந்தாங்க. ஒவ்வொரு குடியேற்றம் பகுதியிலையும் கவர்னர், கவுன்சிலர் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொலோனியல் அசம்பிளி இருந்தது. இந்த பதவிகள்ல எல்லாம் உள்ளூர் அமெரிக்கா மக்களே இருந்தாங்க. உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்க மக்களே தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன், தாமஸ் ஜெஃபர்சன் போன்றவங்க இந்த கொலோனியல் அசம்பிளி உறுப்பினர்களாகி தான் அரசியலை கத்துக்கிட்டாங்க. 1600 முதல் 1750 வரை பிரிட்டன் தனது சொந்த போர்களை மும்முரமா இருந்ததால அமெரிக்க காலனிகளை பெருசா கண்டுக்கல. இந்த காலகட்டத்துல அமெரிக்கர்கள் அவங்களே அவங்க ஆண்டு கொள்ள பழகிக்கிட்டாங்க. இதற்கிடையில 1754ஆம் ஆண்டு போல பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனுக்கு இடையில 7 இயர்ஸ் வார்னு சொல்லப்படுற 7 ஆண்டு போர் ஆரம்பமானது. இந்த போர் வெடிக்க மிக முக்கியமான காரணம் ஒஹாயோ நதி பள்ளத்தாக்கு. பிரான்ஸ் வடக்கே கனடாவையும் தெற்கே லூசியானாவையும்
அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது. இந்த 2 பெரிய நிலப்பரப்புகளையும் இணைக்க ஒரே வழி இந்த ஒஹாயோ நதி தான். இந்த நதி பிரிட்டன் கிட்ட போயிட்டா பிரான்சின் வடபகுதியும் தென்பகுதியும் துண்டிக்கப்பட்டு விடும். இதனால இதை தக்க வைப்பது பிரான்சுக்கு வாழ்வா சாவா பிரச்சனையாக இருந்தது. அதே சமயம் பிரிட்டனின் 13 காலனிஸ்ல மக்கள் தொகை வேகமா அதிகரிச்சுக்கிட்டே வந்தது. கிழக்கு கடற்கரை முழுவதும் மக்களால் நிரம்பியது. இதனால மேற்கே விரிவடைய அவங்களுக்கு புது விவசாய நிலம் தேவைப்பட்டது. அதுக்கு இவங்களுக்கு ஒஹாயோ பள்ளத்தாக்கு தான் ஒரே வழி. இது மட்டும் இல்லாம பிரிட்டன் வெறும் கிழக்கு கடற்கரையோரத்துல மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா பிரான்ஸ் அவங்கள வடக்கிலும் மேற்கிலும் சூழ்ந்து ஒரு சி வடிவத்துல சுத்தி இருந்தாங்க. மேலும் பிரான்ஸ் பிரிட்டனின் காலனிஸ்களை சுத்தி தொடர்ந்து கோட்டைகளை கட்டிக்கிட்டே போனது. ஒரு சமயத்துல பிரான்ஸ் ஒஹாயோ பள்ளத்தாக்குக்கு பக்கத்துல ஃபோர்ட் டியூக்வெஸ்னேங்கிற கோட்டையை கட்டியது. பிரிட்டன் இந்த கோட்டையை இடிக்க முயன்றது. இது ஒரு மிகப்பெரிய போராக மாறியது. 1756ஆம் ஆண்டு ஆரம்பமான இந்த 7 ஆண்டு போர்ல பிரான்ஸ் மற்றும் சில பூர்வக்குடி மக்கள் ஒரு பக்கமும் பிரிட்டன் இன்னொரு பக்கமும் நின்றது. இடையில ஸ்பெயின் பிரான்சுக்கு ஆதரவாக களமிறங்கியது. 7 ஆண்டுகள் மிக கடுமையா நடந்த இந்த போர்ல பிரான்ஸ் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. 1763ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையில ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ங்கிற அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு பிரான்ஸ் அவங்க கிட்ட இருந்த அமெரிக்கா நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் பிரிட்டன் கிட்ட கொடுத்தது. இதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் குடியேறிய ஐரோப்பியர்கள் எல்லாரும் பிரிட்டன் அரசாங்கத்தோட ஆட்சிக்கு கீழே வந்தாங்க. என்னதான் போர்ல பிரிட்டன் வெற்றி பெற்று இருந்தாலும் 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த இந்த போர்னால பிரிட்டன் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி கடன்ல சிக்கியது. அதாவது இந்த கடன் சுமார் 140 மில்லியன் பவுண்டை தொட்டது. இது இன்றைய இந்திய மதிப்புக்கு சுமார் 278 லட்சம் கோடி. போர்ல ஏற்பட்ட இந்த கடனை அடைக்க பிரிட்டன் அரசு அமெரிக்கா மக்கள் மேல வரி விதிக்க தொடங்கியது. வரினா நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் இன்கம் டாக்ஸோ இல்ல ஜிஎஸ்டியோ கிடையாது. காகிதம் முதல் காஃபி வரை, சீட்டுக்கட்டு முதல் செய்தித்தாள் வரைன்னு அமெரிக்கர்களின் அன்றாட வாழ்க்கையில இருந்த கிட்டத்தட்ட எல்லா பொருட்கள் மேலேயும் பிரிட்டன் அரசு வரி விதிச்சது. இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா குவார்டரிங் ஆக்ட், டவுன்ஷெண்ட் ஆக்ட், சுகர் ஆக்ட், டீ ஆக்ட் மற்றும் ஸ்டாம்ப் ஆக்ட்னு வரி சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த வரினால அமெரிக்கா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அமெரிக்கர்கள் வரியை விட அதை விதிக்கும் முறையை எதிர்த்தாங்க. ஏன்னா லண்டன்ல உள்ள நாடாளுமன்றத்துல நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதி இல்லாத போது பிரிட்டன் வரி விதிக்க கூடாதுன்னு எதிர்த்தாங்க. இதுவே அமெரிக்க ரெவல்யூஷன் உருவாக வழிவகுத்தது. இந்த வரியை எல்லாம் செலுத்த முடியாதுன்னு முழங்கிய அமெரிக்கா மக்கள் 1773ல பாஸ்டன் டீ பார்ட்டிங்கிற போராட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் தேநீர் பெட்டிகளை கடல்ல வீசி எறிஞ்சாங்க. இந்த மோதல் மிகப்பெரிய அளவுல வெடிச்சது. இதுக்கு பதிலடியா பிரிட்டன் பாஸ்டன் துறைமுகத்தை மூடி மக்களை ஒடுக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. நிலைமை மோசமானதால் 13 காலனிகளின் தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து பிரிட்டனை எதிர்க்க 1774ல கான்டினென்டல் காங்கிரஸ்ங்கிற அமைப்பை உருவாக்கினாங்க. இது மூலம் அமெரிக்கா மக்கள் பிரிட்டனை எதிர்த்து போர் செய்ய தயாரானாங்க. 19 ஏப்ரல் 1775ஆம் ஆண்டு லெக்சிங்டன் மற்றும் கான்கார்ட் போன்ற பகுதிகளில் முதல் தாக்குதல் நடந்தது. இதோட அமெரிக்கா சுதந்திர போரும் ஆரம்பமானது. ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில அமெரிக்க படைகள் வீரத்துடன் பிரிட்டனை எதிர்த்து போரிட்டது. இந்த போர்ல அமெரிக்கா வெற்றி பெற்று இறுதியா 4 ஜூலை 1776ஆம் அன்று தாமஸ் ஜெஃபர்சன் உருவாக்கிய டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வெளியிடப்பட்டு அமெரிக்கா தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவிச்சது. இந்த விஷயத்துல அமெரிக்கா இந்தியா மாதிரி பிரிட்டன் கிட்ட அகிம்சை வழியை பின்பற்றாம நேரடியா மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபட்டதுனால தான் ஒரே வருஷத்துல அமெரிக்கா சுதந்திர நாடாக மாறியது. இந்த 13 காலனிஸும், அதாவது பிரிட்டனுக்கு கீழே தனித்தனி மாநிலங்களாக இருந்தவங்க ஒன்று சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவாக ஆனாங்க. 1776ஆம் ஆண்டு அமெரிக்கா ஒரு சுதந்திர நாடாக மாறிய பிறகு பக்கத்தில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன மாநிலங்கள் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நாடாக உருவானது. இதன் பிறகு அமெரிக்கா எப்படி வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவராக மாறியதுன்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்த இந்த வீடியோவை பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அமெரிக்கா எப்படி ஒரு நாடாக உருவானதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி மிச்ச நாட்டுகளுடைய வரலாறும் தெரியணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.